ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்காவோட வீடு வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால் சரி ஓகே உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க அப்படி உள்ளே போகலாம். இது வந்து சின்ன கேட், இந்த சைடு பெரிய கேட். இங்கே வந்து கார் வந்து இது வழியாக போகிற மாதிரி, இது வந்து ஆட்கள் போகிற மாதிரி. அது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல. அப்படியே இங்கேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம செடிகள் வச்சுக்கலாம், இந்த புல் இந்த மாதிரி போட்டு இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த குட்டி ஜல்லிகள் போட்டு வச்சுருக்கு. அப்புறம் சைடில் இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைன் செமையாக இருக்குல்ல. இப்படி இங்கேருந்து பார்த்தா இந்த கிச்சன் ஜன்னல் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சைட்லேயுமே இடங்கள் வந்து நிறையா இருக்குது. சுற்றி எல்லா பக்கமுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், அப்படியே உள்ளே வர்றோம். இந்த சைடில் கார் பார்க்கிங், அது வழியாக அப்படி ஸ்டெப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட், அப்படி உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி வராண்டா மாதிரி. நம்மளுக்கு இங்கேயுமே சேஃப்டி கேட் உண்டு. சேஃப்டி கேட் பார்த்திங்கன்னா இதுக்குமே சேஃப்டி கேட் உண்டு. இங்கே வந்து நம்ம உட்காந்து பேசிக்கலாம். இப்போ தான் அக்கா வந்து இங்கே வந்திருக்கா, இப்போது இருக்கிறதுனால அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கா. ஓகே அப்படி உள்ளே போகலாம். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதான் ஹால். பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. படிப்பாளிகளா? படிப்பு ரொம்ப சின்சியராக இருந்த மாதிரி இருக்குது. படிங்க 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 நான் ஹோம் டூர் எடுத்துக்கிட்டேன்னா. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹால். நம்ம எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிவிக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அக்கா வந்து இப்போது ரெண்டுக்கு தான் இதை விட போகிறா. ஏன்னா அவளுக்கு கோட்ரஸ் இருக்குல்ல, அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரெண்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ணலை. இதுதான் ஹால். ஹால்லேருந்து அப்படியே நம்ம இந்த சைடில் போனோம், லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா இது டைனிங் ஹால். இது டைனிங் ரூம். அப்படியே இந்த சைடு அதுலேருந்து லெஃப்ட்டு போனால் கிச்சன். கிச்சன் செல்ஃப். கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அடுப்புக்கிட்ட ஒரு ஜன்னல் வேறு, நல்ல காத்தோட்டம். இந்த சைடு ஒரு ஜன்னல். ஓகே ஃப்ரெண்ட், இது கிச்சன். அடுத்த ரூம் பார்க்கலாம். வெளியில் வந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம கிச்சன், அப்புறம் டைனிங் ரூம், அப்படியே நம்ம வந்தால் இந்த சைடில் ஒரு ஸ்மால் பெட்ரூம். இது வந்து ரொம்ப சின்ன பெட்ரூம் தான், கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஹாலில் இங்கேருந்து ஹாலில் மறுபடி வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் லைட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பென்ட்ரைவ் போட்டும் பாட்டு கேட்டுக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். கௌதம், இந்த சுவிட்சை போடுறா, சுவிட்ச் போட்டு லைட் சேஞ்ச் ஆகும்ல பார்ப்போம். ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகும். சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. இதில் பாட்டுமே நம்ம கேட்டுக்கலாம். ஓகே போதும், உனக்கு பிடிச்ச கலரில் போட்டுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட், அப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதில் நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூம். இப்போ இந்த ரூமில் மட்டும் பாத்ரூம் இருக்கும், அந்த ரூமில் இல்லைன்னு நினைப்பீங்க. அக்காவுக்கு வந்து இதுலேயுமே பிடிக்காது, அவளுக்கு பாத்ரூம் வைக்கிறது வந்து இதுலேயுமே பிடிக்காது. வீட்டுக்குள்ளே வந்து அவளுக்கு பாத்ரூம் வேண்டாம் அப்படின்பா. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவளை ஏசி
ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே வேணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாத்ரூம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அவெல்லாம் வந்து அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் படி இருக்கும்னு நினைப்பா. அப்போல்லாம் என்ன உள்ளேயா பாத்ரூம் இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறவா. அவங்க வந்து ஃப்யூச்சரை பாருங்கள், அப்போ நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கட்டியிருக்கு. இதுலேயுமே நம்மளுக்கு மிரர்லாம் உண்டு. பாத்ரூமில் வந்து மிரர்லாம் உண்டு. வாஷ் பேஷன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். அடுத்து இப்படி நம்ம வந்தோம் அப்படின்னா ஹாலில் இருந்து அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூம் நம்ம ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது எப்படி சொல்ல, நம்ம லேப்டாப் அப்போ சிஸ்டம் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூம். இது வந்து நம்மளுக்கு தனியாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரூம். அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்ரூம், இந்த சைடு வந்து டாய்லெட். அப்படியே பின் வாசல். ஏய் மெதுவாக போங்கடா. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சீட் எல்லாமே போட்டு இருக்குது. இதில் வந்து கொடி கட்டியாச்சு. நம்ம துணி எல்லாமே காய போட்டாலும் மழை நேரம் வெயில் நேரம் எந்த டைம்லனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து அக்கா ஒரு அம்மியும் வாங்கி போட்டிருக்கா. பின்னாடி நல்ல பின்னாடி வந்து நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நல்ல ஒரு சூப்பர் பிளேஸ். பின்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியிலையுமே நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இதில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வீடு வந்து எவ்வளோ ஆகும் சிஸ்டர், என்ன எப்படி கட்டணும், அண்ணனை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வாங்க. இவங்க வந்து யூடியூப்பில் வந்து நான் தான் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் வந்து இதில் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வாங்க, நான் அவங்கள பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல, அதனால் சேஃப்டி கேட். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் டோட்டல் வியூ. அப்படியே இங்கே வாங்க. இந்த லைட் வெளிச்சத்துக்கு அலையாக அடிக்குது. சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அக்கா வந்து எம்மதமும் சம்மதம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இது வந்து கிஃப்டாக வந்தது. டோர் பார்த்துக்கோங்க, நான் உள்ளே வரும்போது டோரை காமிக்கலை. இதான் டோர். ஓகே ஃப்ரெண்ட், டோட்டலாக வீடோட இதான். வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.